Good evening. இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்க்க போறோம், which is nothing but AC circuits. So first AC அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு alternating current அப்படின்னு தெரியும். Nikola Tesla வந்து has invented AC current, which is an alternate solution for DC. உங்க DC current வந்து it is heavy and is unidirectional. இது வந்து நம்ம ஸ்டெடி டிசின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ இன் யூனிடிரெக்ஷனல் கரண்ட். இதுவும் டிசி தான், பட் இதை வந்து நம்ம பல்சேட்டிங் டிசின்னு சொல்லுவோம். ஸோ டிசி cannot be transmitted over large distances இல்லையா, பிகாஸ் எனர்ஜி லாஸ் அதிகமாக இருக்கும். யூனிடிரெக்ஷனல் அண்ட் இட் இஸ் அ ஹெவி கரண்ட். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து நிக்கோலா டெஸ்லா ஹஸ் generated a current which sinusoidally changes with time. இது கூட பார்த்துருக்கீங்க, இது ப்ளஸ் E நாட், இது மைனஸ் E நாட். இதோட ஃபங்க்ஷன் வந்து E is equal to E நாட் sin omega t. இந்த E நாட் பேர் பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு 3 வேல்யூ இருக்குது: மீன் வேல்யூ, பீக் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ. ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு மீன் வேல்யூ 0, ஏன்னா பாசிட்டிவ் ஹாஃபும் நெகட்டிவ் ஹாஃபும் 0 ஆகிடும். பீக் வேல்யூ இஸ் பேசிக்லி த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் விச் இஸ் ஐ நாட். ஆர்எம்எஸ்க்கும் ஐ நாட்டுக்கும் ரிலேஷன் இருக்குது. ஐஆர்எம்எஸ் இஸ் நத்திங் பட் ஐ நாட் பை ரூட் 2. திஸ் இஸ் வேலிட் ஃபார் வி நாட்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ த ரிலேஷன் பிட்வீன் ஐஆர்எம்எஸ் அண்ட் பீக் வேல்யூ. கரெக்ட். இப்போ I is equal to I naught sin omega t இப்படி இருந்தால் அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதே I is equal to 3 ampere இந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அது டிசி கரண்ட், பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் சைன் ஆர் காஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கிடையாது. இப்போ இந்த I is equal to I naught sin omega tல ஐன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், I நாட்ன்றது பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். சைன் ஆர் காஸ் சைனசாய்டல் சிக்னல்ஸ் எப்படி இருக்கும், வேவ் ஃபார்ம் சைனா இல்லை காஸாக இருக்கா, அது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். ஒமேகான்றது பேர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஒமேகாவோட வேல்யூ வந்து 2π பை டைம் பீரியட் சொல்லலாம், விச் இஸ் 2π எஃப் இல்லை 2π நியூ, வேர் எஃப் இஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒமேகா பை 2π. இது வந்து ஹெர்ட்ஸில் இருக்கும். இந்தியா டொமஸ்டிக் ஃப்ரீக்வன்சி, டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்குது நம்ம வீட்டில் வர்றது 50 ஹெர்ட்ஸ். வேறு வேறு கண்ட்ரீஸ்க்கு இது வேறு வேறு மாதிரி மாறும். அண்ட் டி இஸ் கால்ட் இஸ் டைம் டேக்கன். ஓகே, ஒமேகா டி ப்ளஸ் 4 காஸ் ஒமேகா டி இருக்குது. ஸோ 2 ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணுறீங்க. இதோட ரிசல்டன்ட் வேல்யூ கேட்பாங்க. ஸோ இது வந்து பீக், இதுவும் பீக். ஸோ ரிசல்டன்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு உன்னோட ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 3/√2. செகண்ட் உன்னோட ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 4/√2. ஸோ ரிசல்டன்ட் வந்து ரூட் ஆஃப், எப்போ நம்ம பண்ணுவோம்ல பேரலோகிராமில், I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் ப்ளஸ் 2I1 I2 காஸ் 5. சைனுக்கும் காஸ்க்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 19 தெரியும். ஸோ 3/√2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4/√2 த ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம், விச் இஸ் √25/2, விச் இஸ் 5/√2 ஆம்பியர். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ ஏசியை வந்து வேறு வேறு சர்க்யூட்ஸ் கூட கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து ஏசி across a resistor. சைனசாய்டல் ஏசி சிக்னலை நம்ம இப்படி வேவ் ஃபார்மில் டிஃபைன் பண்ணுவோம். வி நாட் சைன் ஒமேகா டி அப்ளை பண்ணுறீங்க, இது ரெசிஸ்டர். உங்களுக்கு ஐஎன்னு தெரியும், V/Rன்னு தெரியுமா? ஸோ வி நாட் சைன் ஒமேகா டி பை ஆர் போட்டிங்கன்னா இந்த வி நாட் பை ஆர் ஐ நாட்
இது பொட்டென்ஷியல் ஒரு இஎம்எஃப் ஓடுது. இதுவும் சைன் ஒமேகா டி, அதுவும் சைன் ஒமேகா டி. ஸோ ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா சேம் ஃபேஸில் இருப்பாங்க. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ என்ன ஆவரேஜ் பவர்? ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். V0 I0/2 cos phi சொல்லலாம். அல்லது உங்களுக்கு V0/√2 I0/√2 cos phiன்னு எழுதலாம். V0/√2 என்னன்னு தெரியும் உங்களுக்கு? VRMS. I0/√2 வந்து IRMS cos phiன்னு எழுதலாம். ஸோ both the ways you can write average power. இது பேர் பவர் ஃபேக்டர். ஸோ இங்கே ஆவரேஜ் பவர் என்ன ஆகும்னா VRMS IRMS cos phi வந்து 0. ஸோ ஆவரேஜ் பவர் in a pure resistive circuit is VRMS IRMS. ஓகே, அடுத்தது AC across a inductor. ஒரு இண்டக்டர் இருக்கு. across this you connected a alternating source. இது L. கரெக்டா? ஸோ உங்களுக்கு வியை வந்து எப்படி எழுதலாம்? கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? I is equal to L வச்சு எழுதணும். ஸோ யூனோ EMF is L dA/dt. இது EMF லெசனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஈக்கு பதிலாக என்ன எழுதிக்கிறேன்? V which is V0 sin omega t is equal to L dA/dt. ஸோ L கீழே கொண்டு வந்துடுங்க. இன்டிகிரேட் பண்ணலாம். ஸோ I becomes V0/omega L minus cos omega t. ஸோ இந்த ஒமேகா L நம்ம என்ன எழுத போகிறோம்? XL. இது பேர் இண்டக்டிவ் reactance. omega is nothing but 2 pi f into L ன்னு எழுதலாம். தான். ஸோ மைனஸ் காஸ் ஒமேகா டி நம்ம என்ன எழுதலாம்? π/2 எழுதலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as V0 by some resistance is I0 sin omega t minus π/2. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இது பொட்டென்ஷியலோட, இது கரண்ட்டோடது. Current lags potential by 90 degree. So current lags potential or voltage leads current by 90. This is AC across an inductor. So AC is a capacitor. Okay, so the capacitor across live connected. V is equal to V0 sin omega t and this is C. So Q is equal to உங்களுக்கு CV ன்னு தெரியும். So I is nothing but dq/dt. So I can be written as ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்படி ஆகிடும். இதை நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஒமேகா சி கீழே கொண்டு வந்துடும். 1/omega c. காசை வந்து சைன் omega t plus 19 எழுதலாம். ஸோ திஸ் 1/omega c is called as xc. Capacitive reactance, where Xc can be written as 1/2 pi f c into ohm. So I is equal to இது I0 sin omega t plus π/2 ன்னு எழுதலாம்.
கரண்ட் பாருங்கள் +90 இருக்குது, வோல்டேஜ் வந்து வெறும் sin ωt இருக்குது. ஸோ யூ கேன் சே கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் by 90. ஸோ தான் வந்து ஏசி அக்ராஸ் a கெப்பாசிட்டர். அடுத்தது ஒரு சீரீஸ் RLC சர்க்யூட். ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் எல்லாத்தையும் ஒரு ஏசி கூட கனெக்ட் பண்ணுறோம். This is called to be an RLC circuit. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேஷனோ இன்டிகிரேஷனோ பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி. இப்போ கெப்பாசிட்டரில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், இண்டக்டருக்கு இன்டிகிரேட் பண்ணோம். ஸோ இது வந்து இன்டிகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள், அந்த 3 ஃபேஸர் டயக்ராமையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் ஐ, ஒரு இதுதான் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். இது விசி, இது விஎல். சப்போஸ் இப்போ விஎல் வந்து இஸ் கிரேட்டர் தென் விசியாக இருந்தது அப்படின்னா இதை நம்ம எப்படி மாற்ற போகிறோன்னா VL மைனஸ் VC இப்படி மாற்றிக்கலாம். இதே VC VL விட அதிகமாக இருந்ததுன்னா so resultant potential difference is going to lie between these two. V இந்த V எப்படி போடலான்னா V is equal to root over VR square plus VL minus VC the whole square. VR I can write it as IR. VL we can write it as from Ohm's law IXL. VC I can write it as IXC whole square. So I common எடுத்துடலாம். So V என்னன்னு எழுதலாம், entire resistance is called as impedance. RLC எல்லாமே சேர்ந்து தர ரெசிஸ்டன்ஸ் பேர் we call it as impedance. ஐயை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா impedance is nothing but ஓகே. ஸோ ஆவரேஜ் பவர் பற்றி நம்ம சொல்லலை. இங்கேயும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90. ஸோ ஆவரேஜ் பவர் வந்து VRMS IRMS cos 90 போட்டிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டு பி அ wattless current. Same here, new phase difference 90, so average power will be 0. Okay, சரி, இங்க average power போடணும் அப்படின்னா V0 I0 by 2 into cos phi. cos phi எல்லாம் போடுறது கஷ்டம், as in like angle value-ஆ. இதுதான் உங்கள் கரண்ட், இதுதான் நெட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 5. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா tan phi யூஸ் பண்ணிக்கலாம், which is very easy. ஸோ tan is nothing but opposite side by adjacent side, which is VL minus VC by VR போடலாம், which becomes IXL minus IXC by IR. So the easiest way to do XL minus XC by R. சைன் பண்ண முடியாதா மேம், காஸ் போடலாமா, என்ன வேணால் போடலாம். ஆனால் வந்து சைன் காஸ்ட்ல எல்லாம் வந்து நீங்கள் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். கீழே வந்து வெறும் V வரும், டோட்டல் V. காஸ் ஃபை அட்ஜசன்ட் சைடு which is VR by hypotenuse V, so which is IR by IZ. so cos phi is R by Z. we had another formula, right? VRMS IRMS. VRMS நான் என்ன எழுதுறேன், VRMSனு வச்சுக்கிறேன். IRMS VRMS by total resistance Zன்னு எழுதுறேன். cos phi R by Zன்னு எழுதுறேன். ஸோ ஆவரேஜ் பவர் RLC சர்க்யூட்ஸ்க்கு ப்ளீஸ் do not use VRMS IRMS cos phi, but instead use VRMS square into R by Z square. இப்போ ஒவ்வொரு சர்க்யூட்டாக நீங்கள் போடலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு RC சர்க்யூட் வச்சுருக்கீங்க அப்படின்னா XL 0, VL 0. அதே RL வச்சுருக்கீங்கன்னா XC 0, VC வந்து 0. அதே நீங்கள் ஒரு LC வச்சுருக்கீங்க அப்படின்னா R வந்து 0, VR will be 0. ஸோ இங்கே ரிசல்டன்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப்
ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ இதை நீங்கள் இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணி எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? இந்த எல்சி சர்க்யூட்டில் எக்ஸ்எல் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸியாக இருந்ததுன்னா இண்டக்டர் டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இண்டக்டிவ் சர்க்யூட். ஓகே, இதுவே எக்ஸ்எல் இஸ் லெஸ் தென் எக்ஸியாக இருந்ததுன்னா கெப்பாசிட்டர் வந்து டாமினன்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். இதுவே எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸியாக இருக்குது அப்படின்னா என்னாகும்? திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரெசனன்ட் சர்க்யூட். எப்படி பார்க்கலாம்? இந்த தேர்ட் கேஸ் பார்க்கலாம். I is equal to V by Z. So V by, in an LC circuit you will have root of XL minus XC. Correct? XL um XU equal இருக்கும்போது this becomes V by 0 which becomes infinite. அப்போனா என்ன ஆகுதுன்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போதும். அந்த இன்ஃபினிட்டி கரண்ட்டை வந்து யாராலையும் மெஷர் பண்ண முடியாது. எந்த சர்க்யூட்டாலையும் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நவ் if a circuit cannot withstand, ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0 ஆகக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சி சர்க்யூட் கூட ஒரு ரெசிஸ்டரை உள்ளே கொண்டு வரணும். ஃபார் எனி ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் உங்கள் எக்ஸியும் எக்ஸ்எல்லும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ Z வந்து என்னவாக இருக்கலாம்னா ஆராக இருக்கும். ஹவு? Z is equal to root over R square plus XL minus XC the whole square இருக்கா? R இல்லாதனால தானே XL XC ஈக்குவலாக இருக்கும்போது 0 ஆகிடுச்சு ரெசிஸ்டன்ஸு. பட் R இருந்தது அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் 0 ஆகிடும். அப்போ Z is equal to R. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ரெசனன்ஸ் சர்க்யூட். ஓகே, அப்போ I என்ன ஆகும் அப்படின்னா I becomes V by Z. Z is equal to R for resonant circuit. R எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆகும்? I value increase ஆகும். So attaining peak value of current by decreasing resistance of the circuit is called as resonance. Okay, so there is something called quality factor as well. இதெல்லாம் வந்து actually it's deleted this resonance circuit part and all, but in case வந்தது competitive partல அப்படின்னா you cannot ask. Sharpness வந்து we basically call it as quality factor. Formula என்னன்னா Q factor வந்து voltage across L or C by applied voltage. And resonant frequency ஓட formula வந்து 1 by root LC. ஹர்ட்ஸில் வேணும்னா this will be in hertz. Okay, so this is all about AC circuits. Question solve பண்ணலாம், ரைட்? டவுட் இருந்தால் கேளுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. An alternating current is given as I is equal to I1 cos omega t and I2 sin omega t, right? The RMS value of current is given by, சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னோட RMS வேல்யூ வந்து I1 by root 2. செகண்ட் ஒன்னோட RMS வேல்யூ வந்து I2 by root 2, பீக் வேல்யூ by root 2. ஸோ ரிசல்டன்ட் வேணும். இது வந்து சைனு, இது வந்து காசு. ஸோ காசுக்கும் சைனுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90. ஸோ ஜென்ரலாக ரிசல்டன்ட் ஃபார்முலா ரூட் ஆஃப் ப்ளஸ் 2I1 I2 cos 5 வரும். இப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும் பிகாஸ் cos 90 is 0. ஸோ நான் டைரெக்டாக IRMS value is root of I1 by root 2 the whole square plus I2 by root 2 whole square போடலாம். So which becomes root over I1 square by 2 plus I2 square by 2 which is root over I1 square plus I2 square by 2. Option 3 கரெக்டா? சரி, அடுத்த கொஷின் போகலாம்.
The peak value of an alternating EMF is given by E is equal to E naught cos omega t is 10 volts. இது வந்து 10 ன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒமேகா வந்து 2π நியூன்னு தெரியும்ல உங்களுக்கு, இல்லை 2π எஃப்னு தெரியும்ல, அதை நீங்கள் எஃப்னு எடுத்துக்கோங்க, which is 100π. ஓகே ஓகே. At time t is equal to 1/600 seconds, the instantaneous EMF is t வந்து 1/600 செகண்ட்ஸாக இருக்கும்போது EMF என்னன்னு கேட்குறாங்க. ஸோ E is equal to 10. ஏன்னா அவங்க பீக் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் EMF வந்து 10ன்ட்டாங்க. E நாட் வந்து நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். காஸ் ஒமேகா என்னென்னு எழுதலாம் 100π இன் டைம் வந்து 1/600 செகண்ட்ஸ். கரெக்டாக? இது கேன்சல் ஆகிடும். ஸோ E is equal to 10 cos π/6. cos 30யோட வேல்யூ √3/2. கேன்சல் பண்ணிங்கன்னா 5√3 volt, which is option 2. ஓகே. ஒமேகா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன டைமில் கேட்குறாங்களோ அந்த டைமையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிங்கன்னா யூ வில் கெட். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். A generator produces a voltage that is given by V is equal to 240 sin 120t. ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஸோ ஒமேகாவில் என்ன இருக்குது 120. நியூன்றது ஒமேகா/2πன்னு தெரியும். ஸோ ஒமேகா என்னது 120/2π. கேன்சல் பண்ணிங்கன்னா 60/π. ஸோ which is 60/3.14. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 60/30 போட்டிங்கன்னா 20. ஸோ 20 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ ஆப்ஷனில் வந்து 19 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி 19 ஹெர்ட்ஸ். ஓகே, அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா ஆர்எம்எஸ் வோல்டேஜ் பீக் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 240. ஸோ விஆர்எம்எஸோட ஃபார்முலா என்னது V0/√2. √2ஓட வேல்யூ வந்து 0.707 × 240 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா க்ளோஸ் டு 170 volt. ஸோ which is option 3. ஓகே, அடுத்த கொஷின். A 220 volt 50 hertz. இந்த 220 voltன்றது RMS வேல்யூ, இது லீனியர் ஃப்ரீக்வன்சி, is connected to an inductor of 0.200 and resistor 20 ohm in series. What is current in the circuit? ஸோ இது என்ன சர்க்கியூட்டு? இது வந்து ஒரு RL சர்க்கியூட். ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு இண்டக்டர் இருக்குது. It is connected to an AC source which is 220 volt 50 hertz. ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 20 ohm, இண்டக்டரோடது 0.2 Henry. ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு VRMS/Z, which is 220 Z ஓட வேல்யூ √R² plus XL whole square. XL என்ன ஃபார்முலா ஒமேகா எல்லா, ஒமேகா வந்து 2πfL. ஸோ 2 × π × f, which is 50 into L வந்து 0.2. So how much will this become? 20π இல்லையா? ஸோ அப்ராக்சிமேட் பண்ணலாம். 220/√20² plus 20π the whole square. So which is 220/√400 plus 400 into pi square ஓட approximate value வந்து 10. So which is 220/√4400. இது approximately 4000 plus 400. இதை நீங்கள் என்ன எப்படி எழுதலாம்னா 100க்கு ஒரு 10 வெளியே எடுத்துடலாம், 44 இருக்கும், ஒரு 4க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம், √11 இருக்கும். ஸோ this would be 110. இந்த 0 இதுவும் போயிடும். So it is 10/11/√11 which is √11, approximately 3 point something. ஸோ ஆப்ஷன் இருக்குது 3.33, which is option 4. Okay, just the formula and calculations. சரிங்க, அடுத்தது LCR represent physical quantities, inductance, capacitance and resistance respectively. The combination representing the dimensions of frequencies. இப்போ தான் நம்ம பார்த்தோம் frequency என்ன ஃபார்முலா 1/√LC.
So linear போட்டாலும் 1 by 2 pi into 1 by root LC. So it's inversely proportional to root LC, which is equal to LC power minus 1 by 2. Option 2. Okay va? அடுத்தது போலாம். The variation of instantaneous current and instantaneous EMF of a circuit are shown in the figure. Which of the following statement is correct? Current EMF 0ல இருக்கும்போது current வந்து 90ல இருக்கு. கரெக்டா? ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90. ஓகே, ஸோ எது லேக்ஸ் பிஹைண்ட் அப்படின்னா எது முன்னாடி லீட் பண்ணி போகுதுன்னா கரண்ட் லீட். ஸோ வோல்டேஜ் லேக்ஸ் பிஹைண்ட்ஸ் கரண்ட் பை 90 டிகிரி. ஓகே, அடுத்த கொஷின். An alternating current of frequency F is flowing in a circuit containing a resistor R and a choke coil L in series. Choke என்றது ஒன்றும் pure inductive coil. Impedance of the circuit. Impedance formula root of R square plus XL minus XC the whole square போடுவீங்க. XC வந்து இங்கே 0, ஏன்னா இங்கே வெறும் RL மட்டும்தான் இருக்குது. ஸோ root of R square plus XL the whole square. XL எப்படி எழுதலாம்? ஒமேகா என்னென்னு எழுதலாம்? 2πfன்னு இல்லையா? ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா it becomes R square plus 4pi square F square L square. So which is option 2. Okay, அடுத்த question போலாம். A resistance of 300 ohm, an inductance of 1 by pi Henry are connected in series to an AC voltage of 20 volts and 200 hertz frequency. Phase angle. பவர் ஃபேக்டர் கேட்டால் மட்டும் R by Z போடுங்க, ஏன்னா Z கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லென்த்தி. ஸோ ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ்லாம் கேட்டால் நீங்கள் tan phi போட்டுக்கலாம். XL minus XC by R. இங்கே XC கிடையாது பிகாஸ் இட்ஸ் an RL circuit. Directly you can write tan phi is equal to XL by R. XL வந்து ஒமேகா L by R. ஒமேகா வந்து 2π, நியூ வந்து 200 கொடுத்துருக்காங்க, L வந்து 1 by pi by R வந்து they gave it as 300. pi cancel ஆகிடும், which is 400 by 300. So tan phi is 4 by 3. So phi is tan inverse of 4 by 3. So which is option 1. Okay. Sure. The power factor of the given circuit is, power factor ஓட formula என்னது? இது கொடுத்திருக்கிறது VR, இது VL, இது VC. சரி, cos phi is equal to R by Z இல்லையா? சரி, R எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு VR தெரியும், VR by I by Z எப்படி கண்டுபிடிக்கலாம்? Z எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can we find? Root over total VR square plus VL minus VC the whole square by I. Correct? I cancel ஆகிடும். VR வந்து IR எழுதலாம். இல்லை ஐயை வெளியே எடுத்துட்டிங்கன்னா root over R square plus XL minus XC the whole square பண்ணலாம். Correct? So VR and R are actually proportional. So நீங்கள் அங்கே voltage values போட்டிங்கனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 by root over 2 square plus 6 minus 4 the whole square, which is 2 by 2 square plus 2 square root, which is 2 by 2 root 2. Cancel பண்ணிங்கன்னா 1 by root 2. So cos phi's value is becoming 1 by root 2. இதுதான் power factor ஓட value, which is option 2. Okay. அடுத்த question பாருங்க, ஒரு நல்ல question.
Okay. In an electric circuit where you will have RLC and everything is connected in series, L மட்டும் remove பண்ணிட்டீங்கன்னா phase difference between voltage and current is pi by 3. Correct? This is an RC circuit. ஏன்னா எல்லாம் remove பண்ணிட்டாங்க. Phase difference between them என்ன கொடுத்திருக்காங்க? pi by 3 by R. Okay. இது 1. அடுத்தது C remove பண்ணிட்டாங்களாம். So it becomes RC circuit. இப்பயும் phase difference வந்து 3. இது 2. So first equation லேருந்து can I say tan pi by 3 which is 60 root 3 is equal to XL by R. R is equal to root 3 XL. Or you can just, can say XL is equal to root 3 R. Similarly, from 2, root 3 is equal to XC by R ன்னு சொல்லலாம். XC is equal to root 3 R. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. XL FCO எப்படி இருக்கு? XC, which is nothing but called to be a resonant circuit. அப்போ ஐயோட வேல்யூ is VRMS by Z, where Z becomes R. இப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? What is power factor of the circuit அப்படின்னு கேட்குறாங்க. Power factor என்ன ஃபார்முலா? Cos phi is equal to R by Z. Z is equal to R for a resonant circuit. அப்போ cos phi is equal to R by R, which is 1. So phi is what degree? 45? 45 இல்லை, 0 degree. வேல்யூ தான் கேட்குறாங்க. cos phi 1. அதுதான பவர் ஃபேக்டர். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். The instantaneous values of alternating current and voltage in a circuit are given as I is equal to 1 by root 2 sin 100 pi t and EMF is 1 by root 2 sin 100 pi t plus pi by 3. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுது? voltage leads current by pi by 3. average power கேட்குறாங்க. V0, ஏன்னா எனக்கு டைரெக்டாக V0 I0 கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ average power is V0 is 1 by root 2 into 1 by root 2 by 2 into cos pi by 3, which is 60. So 1 by 4 into 1 by 2, which is 1 by 8. Option 4. Okay. அடுத்த கொஷின் போகலாம். இதுவும் ஒரு deleted topic, LC oscillations. But I can actually explain you in case வந்ததுன்னா. ஸோ ஒரு இண்டக்டர் இருக்குது and you have a capacitor. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரை வந்து ஒரு க்யூன்ற சார்ஜுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க பை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. அது அந்த பொட்டென்ஷியல்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இண்டக்டரில் கனெக்ட் பண்ணுறீங்க. இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட் அப்படின்னா இது சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதோட இனிஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் ஸ்டோர் பண்ணும் Q² by 2C. மேக்னெட்டிக் ஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா இதோட சார்ஜ் வந்து ஃபுல்லாக டிசோசியேட் பண்ணிவிடும் ஆர் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும். அப்போ இங்கே வந்து இண்டக்டரில் வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. UB வந்து ½ LI² இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் கரண்ட். இந்த Q வந்து மேக்ஸிமம் சார்ஜ். அப்புறம் UE வந்து 0.
இன் பிட்வீன் எனி டைம்லாம் அவங்க ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டென்ஷியல் எனர்ஜிஸ் 50% ஆஃப் மேக்னட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, வாட் இஸ் த நியூ சார்ஜ் நோ, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் போடுவோம். In an LC oscillation, what is the current in the circuit when the total energy stored in the form of magnetic energy ன்ட்டாங்க. ஸோ எல்லா எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆயிருக்கா? இது இனிஷியல். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது யூபிக்கு ஈக்குவல் ஆகிடுதான், விச் இஸ் half LI ஸ்கொயர். ஸோ இந்த மேக்ஸிமம் கரண்ட் கேட்குறாங்க, half கேன்சல் ஆகிடும். I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Q0 ஸ்கொயர் பை LC வரும். ஸோ I is equal to Q0 by root LC. This topic is not there, but still question வந்தால் எனர்ஜி கன்சர்வேஷன் போடணும், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். If XL is equal to XC, which is nothing but called to be a resonant circuit, the reading of ideal voltmeter is, சரி, XL XC சேம்னு சொல்லிட்டாங்க. Total potential difference across this is root of VL minus VC, which is root of IXL minus XC. Common எடுத்துக்கிறேன். XL XC same. So V is going to be 0. So voltmeter reading is going to be 0. அடுத்த கொஷின் பாருங்க. முன்னாடி வந்து அவங்க ஆல்ரெடி XL XC ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து ஈக்குவலாக காமிக்கிறாங்க. VL is equal to VC னா இதெல்லாம் சீரிஸ் சர்க்யூட் தானே. IXL will be equal to IXC ன்னு அர்த்தம். IA கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா XL is equal to XC. So this is also a resonant circuit. The voltage on the voltmeter V is, ஸோ V வந்து ரெசிஸ்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து ஃபுல்லாகவே 0 அப்படின்னா இந்த ஃபுல் 300 வோல்ட் எங்கே தான் இருக்கும், வெறும் ரெசிஸ்டரில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் இஸ் voltmeter reading will be 300 volt across the resistor. அடுத்தது ஒரு சிமிலர் கொஷின். VLும் VCயும் சேம், which is again a resonant circuit. Okay, voltmeter வந்து it's across the resistor. ஸோ இந்த ஃபுல் ரீடிங்கும் voltmeter வந்து ரெசிஸ்டரில் தான் காமிக்கும். ஸோ வோல்ட்மீட்டர் ரீடிங் வந்து 220. அம்மீட்டர் ரீடிங் வேணும்னா கரண்ட் வேணும். I is equal to V by Z. Z-ஓட வேல்யூ வந்து R if it is a resonant circuit. ஸோ V வந்து 220 by R வந்து 100, which is 2.2 ampere. ஸோ இந்த ஆப்ஷன் 220 volt 2.2 ampere. ஆப்ஷன் 3. அடுத்த கொஷின் போகலாம். In the adjoining AC circuit, the voltmeter reading will be 0 at resonance is, resonance na V1 V2 same. Correcta? So VL minus VC வந்து 0, which is potential across L and C. இது வந்து என்ன voltmeter? This is marked as V4. So இதோட potential drop 0. Correcta? V5யும் V3யும் ஈக்குவல், V1ம் V2ம் ஈக்குவல். அதனால தான் V4 வந்து பேசிக்கலி V1 மைனஸ் V2 which is 0. அப்போ என்டையர் பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து எதில் மட்டும்தான் இருக்கும், ரெசிஸ்டர் கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் ஈக்குவல், V1 V2 ஈக்குவல், V4 வந்து 0. இதுதான் ரிலேஷன். ஸோ இங்கே வந்து எங்கே 0 ஆகும்னு கேட்குறதுனால நான் டேரெக்டாக V4 எழுதுறேன். பட் தே கேன் ஆஸ்க் எதுக்கெல்லாம் வந்து பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து சேமாக இருக்குன்னு கூட கேட்கலாம். There are questions like that. பார்த்துக்கோங்க. அடுத்தது, a transistor oscillator has a resonant frequency with inductor and a capacitance L as F. So frequency ஓட ஃபார்முலா என்னது, 1/2 pi into 1/root LC. இது வந்து Fன்ட்டாங்க. இண்டக்டர் வேல்யூ டபுள் தான், கெப்பாசிட்டர் வந்து 4 times ஆகிடுச்சான். இப்போ ஃப்ரீக்வன்சி F டேஷ்னு எடுத்துக்கிறேன். 1/2 pi into 1/root of 2L into 4C. So F dash becomes LC. இது நீங்கள் என்னென்ன எழுதலாம், Fன்னு எழுதலாமா? இது எல்லாமே F.
ஸோ ரூட் 8 வந்து நான் 2 root 2ன்னு எழுதுகிறேன். ஸோ அப்போ f டேஷ்ன்றது f by 2 root 2, which is option 3. ஓகே, அடுத்தது ஒரு நல்ல கொஷின் இது. ஓகே, a circuit when connected to an AC source. ஒரு சர்க்யூட்டை வந்து நீங்கள் என்ன சர்க்யூட்டுன்னு தெரியல. A circuit when connected to an AC source of 12 volt gives 0.2 ampere of current. சரி, அடுத்தது the same circuit, அதே சர்க்யூட்டை ஒரு டிசி சோர்ஸ் 12 வோல்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறீங்களா, இட் கிவ்ஸ் அ கரண்ட் ஆஃப் 0.4 ஆம்பியர். இது என்ன சர்க்யூட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, I'll just erase this circuit diagram. சரி, first let's do it for AC sourceக்கு. I is nothing but Vrms by root of R square plus XL minus XC the whole square. Correct? DC ல I is equal to V by R. Okay. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸுக்கு IRMS வந்து 0.2 ஆம்பியர், V வந்து I'll just take this as RMS. V வந்து 12 volt, I வந்து 0.4 ampere. Okay. Now substitute. Z is equal to 12 by 0.2, which is 60 ohm. Resistor வந்து 12 by 0.4, which is 30 ohm. Okay. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிசி சோர்ஸில் கரண்ட் இருக்குது, அந்த சர்க்யூட் வழியாக கரண்ட் போகுது. ஸோ ஹென்ஸ் கெப்பாசிட்டர் cannot be in series with the resistor. ஏன் அப்படின்னா T 0வாக இருக்கும்போது கெப்பாசிட்டர் will not allow DC source to pass through it இல்லையா. DC கரண்ட் வந்து கெப்பாசிட்டர் வந்து பிளாக் பண்ணும். ஸோ அங்கே DC இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? ஸோ பேசிக்காக சிஏ இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எதெல்லாம் சி இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அன் எல்ஆர் சர்க்யூட். ஸோ ஐ வில் டெல் யூ, கெப்பாசிட்டர் will not work on DC. ஓகே, தென் ஏன்னா T இன்ஃபினிட்டி ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை அன் இண்டக்டர் வந்து இன்ஃபைனிட். அப்போ என்ன ஆகிடும்னா சர்க்யூட் ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ விச் இஸ் வை கெப்பாசிட்டர் நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணி லாங் டைமுக்கு அப்புறம் அதில் கரண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா அதில் கெப்பாசிட்டர் இருக்க சான்ஸ் இல்லை. ஓகே, அதே வந்து T 0வாக இருக்கும்போது, இன்ஃபைனிட்டாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் பிகம் 0 ஃபார் அன் இண்டக்டர். யூ கேன் ரீப்ளேஸ் இட் பை அ ஒயர். திஸ் இஸ் ஃபார் கெப்பாசிட்டர் and this is for an inductor. So inductor இருக்கலாம், but capacitor cannot be there. Okay, சரி, அடுத்த question. You have a step down transformer that transforms. சரி, first transformer ஓட இது பார்த்துடலாம். So you have a transformer which has a primary coil and a secondary coil. எது source கூட connect ஆயிருக்கோ அது primary coil, இன்னொன்று வந்து secondary coil. Transformer will work only on AC. On AC. There are 3 types of transformer: step up, step down, ideal. இது எப்படி வந்து define பண்ணுறாங்கன்னா, they use something called a transformer ratio.
K. Vs by Vp, potential across secondary coil by primary is equal to Ns by Np is equal to Is by Ip, which is K. K வந்து greater than 1 இருந்ததுன்னா அது step up. K less than 1 இருந்தால் step down. K is equal to 1 இருந்தால் ideal transformer. So இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க questionல, it is a step down transformer which transforms 200 volt to 100 volts. So Vp வந்து 200, Vs வந்து 100. Current in the primary and secondary coils are Ip by S. Current on the inverse. So primary la vandu they gave it as 6, secondary vandu 9.6. Okay, efficiency of a transformer kekranga. Efficiency of the formula vandu output power by input power, which is Vs Is by Vp into Ip. Vs is 100 into 9.6 by 200 into 6 into 100%. So cancel பண்ணீங்கன்னா 2, இது வந்து 1666, 1.6, so 0.8 into 100%, which is 80% efficiency. So the transformer is 80% efficient. Okay, அடுத்த question பாருங்க. They said it is a loss-free transformer. What is called to be a loss-free transformer? An ideal transformer is called to be loss-free transformer. Okay. என்ன கேக்குறாங்கன்னா voltage and current in the primary கேக்குறாங்க. Number of turns primary and secondary கொடுத்தாச்சு. Ns by Np, which is 2500 by 500, which is equal to Vs by Vp, which is equal to 200 by Vp தெரியாது. It's equal to Ip by Is, which is Ip by 8. So இதையும் equate பண்ணீங்கன்னா you can find what is Vp. 500 equal to 200 by Vp. So this is 5. So Vp is 200 by 5, which is 40. Similarly, நீங்க இதையும் equate பண்ணீங்கன்னா you can find what is Ip. 5 is equal to Ip by 8. So Ip is 40 ampere. 40 volt, 40 ampere. So which is option 2. Transformer ratio போட்டாலே வந்துரும் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது போலாம். A step down transformer is connected to a 2400 volts line and 80 amperes of current is found to flow in the output load. BP வந்து 2400, IS வந்து 80 ampere. NP by NS என்ன கொடுத்திருக்காங்க? 20 by 1. So if you want to do NS by NP, it is 1 by 20. Efficiency வந்து 100%. The current flowing in the primary coil will be IP by IS is NS by NP. IP by 80 is equal to 1 by 20. Correct? So if you cross multiply, four ampere, which is option 3. Okay. அடுத்த question. Power dissipated in a LCR circuit. Power dissipated. ஒன்றுக்கு மேலே வந்துட்டாலே நம்ம என்ன சொன்னோம்? Formula. VRMS square
into r by z square. So VRMS square is given as e square. R அப்படியே போட்டுக்கலாம். root of r square plus xl minus xc the whole square. அப்புறம் இதையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும்? e square r by r square xl omega l minus 1 by omega c the whole square. Which is option 1. Okay, நம்ம L omega L போட்டிருக்கோம், L omega போட்டிருக்காங்க, அவ்வளோதான் difference. Okay, let's go to the next question. V is equal to 5 cos omega t ன்னு கொடுத்துட்டாங்க. I is equal to 2 sin omega t கொடுத்தாச்சு. பவர் டிசிபேட்டட் கேட்குறாங்க. சரி, V naught I naught by 2 cos 5. கரெக்டா? V naught is 5 into 2 by 2 into cos 0. ஏன்னா ரெண்டு பேருக்கும் நோ ஃபேஸ் டிஃப்ரெண்ட். ஒன்று வந்து காஸ், இன்னொன்று வந்து சைனா. வெரி குட். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90. ஸோ எவ்ரிதிங் பிகம்ஸ் 0. ஸோ பவர் டிசிபேட்டட் will be 0. சைன் வேவ்க்கும் காஸ் வேவ்க்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரி, பை பை 2 ரேடியன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சப்ஸ்டியூஷன் நான் சொல்கிறேன், வேல்யூ யூ ஃபைண்ட் அண்ட் டெல் மீ. இதுவும் அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியுது. யூ ஹாவ் எல் சி ஆர். ஸோ இது ஆர்எல்சி சர்க்யூட்டு. ஸோ பவர் டிசிபேட்டட் வந்து விஆர்எம்எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பை ஜெட் ஸ்கொயர் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வாட் இஸ் எக்ஸல்? ஒமேகா எல். ஒமேகா வந்து 340, எல் வந்து 20 மில்லி ஹென்ரி. ஸோ 6.8 மாதிரி வருது. ஓகே, சிமிலர்லி எக்ஸி கண்டுபிடிக்கணும். 1 by omega c which is 1 by 340 into c is 50 microfarad. Five fours are 20. So it is 10 power 3 by 17. So impedance is going to be root over r square plus xl minus xc the whole square. So formula substitute பண்ணீங்கன்னா VRMS would be 10 by root 2 the whole square into r value is 40 ohm by root over 40 square plus 6.8 minus 1 by 17 the whole square. Simplify பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. ஓகே, எஸ். அடுத்த question. The impedance of a circuit consists of 3 ohm of resistance and 4 ohm of reactance. The power factor is cos phi is equal to r by z. இப்போ எனக்கு வந்து இம்பிடன்ஸ் தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? tan phi ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இம்பிடன்ஸ் வந்து கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 ohm of resistance. அப்போ இது வந்து 3. ரியாக்டன்ஸ் வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியோட வேல்யூ வந்து 4. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? tan phi is equal to 4 by 3 ohm resistance, r கீழே ரியாக்டன்ஸ் மேலே. ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி வந்து 4 by 3 போடுறீங்கன்னா 1.333 இருக்குது. tan inverse of 1.333.
கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவன் பர்டிகுலராக என்ன கேட்குறான் அப்படின்னா பவர் ஃபேக்டர் தான் கேட்குறான். ஸோ காஸ்ட் தான் கேட்குறான் அவன் நமக்கு. ஸோ அதனால் there is no point in doing tan இல்லைங்களா. ஸோ tan வேண்டாம் நம்மளுக்கு. சரி, ஃபஸ்ட்டு இசட் கண்டுபிடிக்கணும். √3² + 4² போட்டுக்கலாமா? just √25 5. ஸோ இசட் வேல்யூ 5 வந்துடுச்சு. அப்போ cos 5 வந்து வாட் இஸ் ஆர் 3/5 which is 0.6. ஆப்ஷன் 2. ஓகே, next question. In an AC circuit, the reactance is √3 times the resistance. Phase difference கேட்குறாங்க. tan phi is equal to XL minus XC/R ன்னு தெரியும். இந்த XL minus XCக்கு வந்து √3R/R போட்டுக்கலாம். ஸோ tan phi is equal to √3. ஸோ phi is equal to 60 degree or pi/3 radian. So which is option 1. Okay. அடுத்த question. An electric motor operating at 60 volt DC supply draws this much current. If efficiency of motor is 50%, the resistance of its winding is V/I, which is 60/10, which is 6 ohm. இது வந்து 100% எஃபிஷியன்சி இருக்கிற மோட்டாருக்கு. 50%னா இதில் பாதி தான். ohm, which is option 1. Okay. சரி, அடுத்தது இதே மாதிரி ஒரு கொஷின் நம்ம பார்த்தோம். பவர் ஃபேக்டர் ஒரு பவர் டிசிபியேட்டட் கேட்குறாங்க. யூனோ ஃபார்முலாஸ் VRMS ஸ்கொயர், ஏன்னா LR ரெண்டுமே இருக்குது LR சர்க்கியூட்டுக்கு, into R/Z square. So it's going to be V² R/R² plus XL the whole square. ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். XL நீங்கள் வேணும்னா omega L the whole square or omega square L square எழுதலாம், which is option 2. Okay. அடுத்த question. What is the value of inductance L for which the current is maximum in a series LCR circuit with C is this much and omega is this much? So series LCR circuit சொல்லிட்டாங்க. maximum value of current கேட்குறாங்க. I வந்து எப்போ maximumனா when it is a resonance circuit where your impedance is minimum, which is R. So omega is equal to 1/√LC in stereo resonant frequency. 1000 is equal to 1/√LC. So 1000ன்றது 10⁻³ இல்லையா? So 10⁻6 சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா which is 1/10 into 10⁻⁻6 into L. So 10⁻6 into 10 into 10⁻⁻6 is equal to 1/L. So L is equal to 1/10, which is 0.1 Henry, which is also equal to 100 into 10⁻⁻3 Henry, which is 100 millihenry. Option 1. Okay. 2027 predictions. First, in the principle of superposition, I is equal to 5 plus 4 sin omega t வரும். இதோட ரிசல்டன்ட் கரண்ட் கேட்பாங்க. இதை ஃபஸ்ட்டு ஆர்எம்எஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து ஒரு ஏசி கரண்ட் அண்ட் திஸ் இஸ் அ டிசி கரண்ட். டிசியை வந்து அப்படியே வச்சுக்கணும். ஐஏசியை வந்து ஆர்எம்எஸ்க்கு மாற்றிக்கணும். அப்புறம் எப்பவும் போல் ரிசல்டன் போடணும்.
Second, இந்த power factor AC across resistor, inductor, capacitor வரலாம். Third question is about a series RLC. Fourth question, power factor base பண்ணி. Fifth question, in the LR, RC, LC circuits. Basic thing. ஒரு கெப்பாசிட்டரில் R0, T இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது R0 infinity, which means circuit நீங்கள் ஓப்பன் பண்ணணும். So this is called a steady state. அதே ஒரு இண்டக்டரில் T 0 இருக்கும்போது R infinity, T இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது R0. இங்கே இதுதான் ஸ்டெடி ஸ்டேட். ஸோ இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இந்த ரீஜன் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐம் வாட்சிங் த கமெண்ட்ஸ். இஃப் தேர் இஸ் எனி ஜென்யூன் டவுட்ஸ் ஐ கிளாரிஃபை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு கிளாஸ் வந்து we can start with EM waves. Okay, thank you.